This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மார்ச் 31 கடைசி நாள். எதுக்குன்னு தெரியுமா? முழு விவரம் உள்ளே இருக்குது, வாங்க பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்ட குடும்ப அட்டைதாரர்கள் மார்ச் 31 தங்களது கைரேகைகளை ரேஷன் கடையில் உள்ள எந்திரத்தில் பதிவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் தங்கள் குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் கைரேகையினை ரேஷன் கடையில் உள்ள எந்திரத்தில் பதிவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள குடும்ப அட்டையில் உள்ள அனைவரும் தங்கள் கைரேகையை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தற்போது 2.23 கோடி குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர். 34,793 நியாய விலை கடைகள் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் குடும்ப அட்டைகள் மூலம் 7,51,954 பயனாளிகள் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் 6,96,47,407 நபர்கள் தங்கள் ஆதார் எண்ணை தங்களது குடும்ப அட்டையோடு இணைத்துள்ளனர். ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டம். மொத்தம் உள்ள குடும்ப அட்டைகளில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வரும் அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் 18.61 லட்சம் குடும்ப அட்டைகளும் முன்னுரிமை பெற்ற 95.67 லட்சம் அட்டைகளும் உள்ளன. இது மட்டுமல்லாது ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் உணவுப் பொருள் வழங்கல் திட்டம் கணினிமயமாக்கப்பட்டு ஆதார் எண் இணைக்கப்பட்டு உள்ளதாலும் கைரேகை பதிவு மூலம் பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாலும் யார் வேண்டுமானாலும் எந்த நியாய விலை கடையிலும் பொருட்கள் வாங்கலாம் என்ற நிலை தற்போது உள்ளது. குறைவாக பதிவான கைரேகை பதிவு. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் கைரேகையை பதிவு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறிப்பிட்ட சதவீதத்தினர் மட்டுமே இந்த கைரேகை பதிவை மேற்கொண்டனர். மற்றவர்களும் கட்டாயம் கைரேகையை பதிவு செய்ய வேண்டும் என தற்போது அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் குடும்ப அட்டையில் உள்ள அனைவரும் கட்டாயம் தங்கள் விரல் ரேகையை பதிவு செய்ய வேண்டும் எனவும், இல்லாவிட்டால் பொருட்கள் அளவு குறைக்கப்படும் அல்லது பெயர் நீக்கப்படும் என நியாய விலை கடை ஊழியர்கள் தெரிவித்து வருவதால் பொதுமக்கள் அச்சமும் பதற்றமும் அடைந்துள்ளனர். அதிலும் குறிப்பாக இது குறித்து கடந்த 6 மாதங்களுக்கு முன்னதாகவே பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் பெரும்பாலானோர் பல்வேறு காரணங்களால் தங்களுடைய கைரேகையை பதிவு செய்யவில்லை. ஆகவே இது சம்பந்தமாக தற்பொழுது மீண்டும் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களுக்கு நியாய விலை கடை ஊழியர்கள் அறிவுறுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பபாய்.